புது டயர். இந்த ஏர் பபிள் ஏன் வருது? பஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். டேஸ் ஆச்சு, 6 days முன்னாடி வண்டி விட்டேன். எம்ஆர்எஃப் ஏன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் வந்துட்டேன். 5 நாளைக்கு அப்புறம் பிளாக் கூப்பரை பார்க்க போகிறோம். செம்ம நம்ம ஐஏ மோட்டார்ஸில் தான் எடுத்தோம். ஸோ அதனால் சர்வீஸ் சென்டர் இங்கே தான் இருக்குது, சேலத்தில், அந்த அஸ்தம்பட்டி கிட்ட. ஓகே கைஸ், நான் வண்டியை எடுத்துகிட்டு, நம்ம பைக்காது இல்லை, வண்டியை எடுத்துகிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓடி 5 daysக்கு அப்புறமா பைக்கு இன்றைக்கி தான் பார்க்குறேனே. எடுத்தாச்சு, பில்டிங்கெல்லாம் முடித்தாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போக போகிறோம். க்ளீனாக தொடச்சிருக்காங்க, பரவாயில்ல. அவர் வீடியோ எடுத்துக்கிறனதுக்கு இல்லைன்ட்டார், வேணாம் அப்படின்ட்டார். கிலோமீட்டர் 3000 பரவாயில்ல, வண்டி இங்கே தான் நின்றுருக்கு. அப்படியே போய்கிட்டே பேசுவோம். செம்ம வெயில்ரா சாமி சேலத்தில், முடியல. ஓகே, டயரை தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதை நான் பார்க்காமலே வண்டி எடுத்துட்டேன். இதான் புது டயர். ஓகே, 3000 ஓட்டிட்டோம். இப்போ 3000 டயர் மாற்றிருக்கோம். ஏன் மாற்றினேன் அப்படின்ட்டு ரன்னிங்லேயும் உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது குட்டி பையன் vlogs. இன்றைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக் எடுத்து 48 days தான் ஆனிச்சு. அதிலே அடுத்து பார்த்திங்கன்னா 3000 kilometers ஓட்டிட்டோம். டயர் பார்த்திங்கன்னா பபுள்ஸ் இருந்துச்சு, 2 பபுள். ஸோ அதனால் நான் சர்வீஸ் சென்டர் அப்ரோச் பண்ணி கேட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க டயர் ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. டீசெண்டாக அப்ரோச் பண்ணாங்க. ஓகே அப்படின்ட்டு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா, எதுவும் இல்லை, நீங்கள் பைக் மட்டும் கொண்டாந்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்தால் எம்ஆர்எஃப் டீலர்கிட்ட அமிச்சாங்க. அந்த டீலர் போயிட்டு, நீங்கள் டயரை கழட்டிட்டு டயரை மட்டும் கொண்டாந்து கொடுங்க, நான் கம்பெனிக்கு அனுப்பணும், அதோட டெப்ரிஷியேஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெப்ரிஷியேஷன் சார்ஜ் மட்டும் போடுவாங்க, எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு டயர் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. அந்த ஏர் பபிள் எப்படி இருக்குன்ட்டு நான் வந்து ஸ்க்ரீனில் அப்படியே போடுறேன், அந்த ஒரு ஓரமாக போடுறேன் பாருங்கள், அது எந்த அளவுக்கு பபுள்ஸ் வந்துருக்குன்னு. அந்த எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நான் ஃப்ரெண்டை பார்க்க வந்துட்டு போயிருந்தேன். அப்போ சும்மா நின்றுட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்துட்டு பைக்கை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. டயர் பார்ப்பா வீங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஐயோயோ அப்படின்ட்டு போய் பார்த்தா அப்போ தான் அந்த பார்த்தேன். இல்லைன்னா நான் வந்து ஒரு ரைடு எடுத்துகிட்டு போயிருந்திருப்பேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 23 February. கிட்டத்தட்ட நான் எனக்கு 6 days ஆச்சு. 6 days முன்னாடி வண்டி விட்டேன். பார்த்தவொடனே கொண்டு போய் விட்டுட்டேன். நல்ல வேளை அந்த லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகல. இன்கேஸ் நம்ம அதை செக் பண்ணாமல் ஹைவேஸில் போயிருந்தோம்னா, சின்னதாக அதை கல் பட்டிருந்தா கூட நமக்கு பஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஏர் பபிள்ஸ் வந்து அப்படி தான். இப்போ வந்து பைக்கு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக 3000 விட்டால் 3000லேயே தான் இருக்குது. வண்டி அவங்க வெளியே எங்கேயும் எடுத்துகிட்டு போல். ஆனால் வந்து வெளியே தான் கொடுத்து டயர் நாங்கள் மாற்றணும், அதை கழட்டி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ செலவாகிருக்குன்னா, அந்த தேய்மான செலவு எம்ஆர்எஃப் வந்து எவ்வளோ எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்காங்க. டெப்ரிஷியேஷன் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 236. அது அவங்க எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரியல, அவ்வளோ போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு கழட்டி மாட்டின செலவு பார்த்திங்கன்னா ஒரு 136. எல்லாம் 36லேயே முடியுது, எப்படின்னு தெரியல இந்த கால்குலேஷனும். டயர் கழட்டி மாட்டினது பார்த்திங்கன்னா 136, அது ஒரு 236. எனக்கு டோட்டலாக வந்துட்டு ஒரு 360 370 கிட்ட வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா எனக்கு சொல்லப்போனால் தண்ட செலவு. டயரில் ப்ராப்ளம் இருந்ததுனால இப்போ எனக்கு இது ஒரு தண்ட செலவு. ப்ளஸ் வந்துட்டு நான் 6 days வந்து பைக் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப பைக் இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுவும் இன்னொரு பைக்கு பெட்ரோல் ரேட்னால அதுக்கு மைலேஜும் வரலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த 6 days எப்படா பைக் வரும் பார்ப்போம் அப்படின்ட்டு. அது ஒரு பிரச்சனை. இந்த ஏர் பபிள் ஏன் வருது, ஏர் பபிள் எதனால் வருது, எப்படி வருது, இதெல்லாம் வந்துட்டு நான் அவங்கக்கிட்டேயே கேட்டேன். எனக்கு அந்தளவுக்குலாம் பெருசாக நாலேஜ்லாம் இல்லை. எதனால் வருது அப்படின்றதுக்கு வீடியோ எடுத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்றதுக்கு, இல்லை ப்ரோ நான் வீடியோவில் வரல,
அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. எதனால் வருது அப்படின்னா, டயர் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் வந்து லேயராக போடுவாங்களாம். அப்படி லேயராக போடும்போது என்ன ஆகுனா, ஒரு லேயரில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை இருந்தால் அந்த சின்ன ஓட்டை வந்துட்டு நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டயர் நம்மக்கிட்ட பைக்கில் வந்துட்டு வெளியே வரும்போது ஓட்டை என்ன ஆகும்னா, அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா. அப்படி ப்ரெஷர் வந்துட்டு இது உள்ளே போகிறதுனால அது அப்படியே பபுளாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்ட்டு அவர் சொன்னார். இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயருக்குள்ளே இருக்க லேயர்ஸாக இருக்கல ஏதோ ஒரு லேயரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா, ஒரு ஹோல், அதுதான் வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது. நான் பபுள் வருதுன்னா அது ஏதோ டயரில் பிரச்சனை, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவங்க சொன்ன இன்னும் டீட்டெயில்டாக சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ஏன் அப்படின்ட்டு தெரியல. நான் வெளியே விசாரித்த வரைக்கும் எம்ஆர்எஃப்பில் நிறைய இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஆர்எஃப் கொஞ்சம் இதை ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் மெக்கானிக் கூட பர்சனலாக வந்துட்டு C8 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஏன்னா நாங்கள் போட்டிருக்க வீட்டில் இருக்க எல்லா பைக்லேயுமே வந்து C8 தான் போட்டிருக்கோம். C8 போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தில் எம்ஆர்எஃப் ஏன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. இதை நான் வந்து பைக் விடுறப்பே சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, ஏன் 2 வீடியோவாக போட்டுக்கிட்டு எடுக்கும் போதே போட்டுக்கலாம் ஒரே வீடியோவா அப்படின்னு தான் இந்த வீடியோ. இது வந்துட்டு நம்மளால் தடுக்க முடியாத காய்ஸ். நம்ம என்ன தான் செக் பண்ணி எடுத்தாலும் நான்லாம் பயங்கரமாக செக் பண்ணேன். வண்டி வந்து 1 வாரம் ஆணுச்சு ஷோரூமில் வந்து நின்று. 1 வாரமாக நின்றுட்டு இருந்த வண்டி அப்போலேருந்தே நாங்களாம் செக் பண்ணி ரஸ்ட்டு அது இதுன்னு என்னென்னமோ காரணம்லாம் சொல்லி க்ளீன் பண்ணி எல்லா வண்டி பக்காவாக தான் எடுத்தேன். அப்படி இருந்தும் இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. இதெல்லாம் நம்ம கையில் இது இல்லை. நமக்கு வந்த டயரில் அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு யாரும் ஒன்று பண்ண முடியாது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏர் பபிள்ஸ் பற்றி உங்களோட கருத்து என்னன்ட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் போயிட்டு சொல்லுங்கள். என்கிட்ட பேசணுன்னா Instagram ஐடி கீழே இருக்குது, வந்து பேசுங்க. கண்டிப்பாக நான் பேசுவேன். அப்படியே ஃபாலோ பண்ணி விட்ருங்க. நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே Instagramல வரும் எங்கே இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.